நார்மலாக சப்பாத்தி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சா அப்படின்னா பூசணிக்காவில் வந்து சப்பாத்தி செஞ்சு பாருங்களேன். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு அந்த விதையெல்லாம் நீக்கிடுங்க. நீக்கிட்டு ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பூசணிக்காயில் தான் சப்பாத்தி செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்க அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா அதுதானே தொந்தரவு. பூசணிக்காய்னா யாரும் எடுக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஆவியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. தண்ணியிலலாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆவியில் வச்சாலே கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் அது. அதுக்கப்புறம் நல்லா அதை கையாலவே நல்லா மசிச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் மசிச்சிக்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம சப்பாத்தி மாவுக்கு வந்துட்டு கோதுமை மாவு தானே போடுவோம். அதனால் கோதுமை மாவு 2 எடுத்துக்கலாம். மைதா தேவையில்லை, கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து நம்ம கொத்தமல்லி தழை, புதினா உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். அதில் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டிருக்கேன். நல்லா வரமிளகா வேணால் நம்ம இடித்து கூட போட்டுக்கலாம். அதுன்னு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சிக்கணும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எப்போவுமே நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிறப்போ அப்படி தானே தேய்ப்போம். காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா பிசைகிறப்பவே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே பஞ்சு போல் இருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் மாவு வேணாலும் வச்சு தேய்ச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெய் வச்சு தேய்ச்சாலும் தேய்ச்சிக்கலாம். நம்ம இஷ்டம்தான் அது. அவ்வளோதான். இப்படி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நான் எப்போவுமே சப்பாத்திக்கு கொஞ்சம் இப்படி லேயராக வரணுன்றதுக்காக நடுவில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சிப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா லேயராக வரும் சப்பாத்தி. அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டுற வேண்டியது தான். இங்கே பாருங்களேன், கஸ்தூரி மெத்தி போட்டோம் இல்லையா, மேலெல்லாம் பாருங்கள் அப்படியே பச்சை பச்சையாக இருக்கா. இதெல்லாம் அப்படியே அந்த சப்பாத்தி கல்லில் வந்து பார்த்திங்கன்னா வேகிறப்போ அப்படியே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். உள்ளே ஸ்டஃப் பண்ணி கூட கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்களா நல்லா கோல்டன் ப்ரௌனில் செகப்பாகுதா. கலர் பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.